அண்ட் அறிவு கட்ட முட்டாப்பையில் உனக்கு உண்மை எது பொய் எதுன்னே தெரியாதா? உண்மையாக இருக்கிறத பொய்யுங்கிறானுங்க, பொய்யா இருக்கிறத உண்மை நம்பிக்கிறாங்க இந்த உலகத்தில். நான் வந்து நிறைய பேர் மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமடைஞ்சாங்கன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தேன் இல்லையா? அந்த ஆடியோ ரெக்கார்டெல்லாம் நான் காசு கொடுத்து அவங்கள பேச வச்சு ஆடியோ ரெக்கார்டை நான் வீடியோ போடுறேனாமா. இது ஒரு மூதையை வந்து கமெண்ட் பண்ணிக்குது. ஏன்னா பரதேஷ் நாயே, இந்த ஆடியோ ரெக்கார்டை கேட்டு வாடா. அண்ணா வெரி குட் மார்னிங்ண்ணா. அண்ணா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்கண்ணா. ஏன்னா நான் அவ்வளோ எனக்கு கல்யாணம் ஆகி 11 இயர்ஸ் ஆச்சு. 11 இயர்ஸில் உங்ககிட்ட மருந்து வாங்கி டிசம்பர்லேருந்து அவருக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்தேன். ஜனவரி, டிசம்பர், பிப்ரவரி இந்த 3 மாதம் இப்போ ஸ்டார்டிங் 3 மாதமும் அவர் வந்து டோட்டலாக அவர் அவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டாருங்கண்ணா. ஏன்னா உண்மையாகவே அவர் ஒரு நாள் அந்த ஒரு 100 ரூபாய்க்கு என்ன அந்த 100 ரூபானால நிறைய சண்டை வந்திருக்கு. அந்த 100 ரூபாய்க்கு என்னோட ஃபோன் உடஞ்சிருக்கு, என் ஜுவல்லு போயிருக்கு, எல்லாமே நிறைய இழந்துட்டேன். அந்த 100 ரூபா பிரச்சனை. டெய்லி 100 ரூபா கேட்டு சண்டை பிடிப்பாரு. ஒரு நாளைக்கு அவருக்கு நான் 350 ரூபா டெய்லி கொடுக்கணும். ஏன்னா வந்தோடனே குடிப்பாரு. அப்புறம் திரும்பி ஒரு கோட்டை குடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு கட்டிங்க்கு சண்டை போடுவார். அப்படி இருந்த ஆளு இன்னைக்கு டோட்டலாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டாரு. நேற்று கூட அவர் குடிக்கலாம், நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடியல, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் போய் குடிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் குடிச்சிருவாரோன்னு நினச்சி நம்பி அவரை கடைக்கு அமிச்சேன். ஆனால் அவர் குடிக்காமையே வந்துட்டார் வீட்டுக்கு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும். நீங்கள் இதே தொடர்ந்து நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்கண்ணா. ஏன்னா என்ன மாதிரி நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இவ்வளோ இயர்ஸாக நான் இந்த குடினால் நாங்கள் எல்லாத்தையுமே இழந்து போய் இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம். இதே அவர் குடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருப்போம். எங்களோட சொத்தெல்லாம் போயிருக்காது. இந்த குடினால நாங்கள் நிறைய இழந்து நிறைய அவமானத்தையும் நிறைய ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். எங்கே போனாலும் இவரோட நல்ல குணத்துக்கு ஆனால் அந்த குடினால எல்லாத்தையும் அப்படியே டோட்டலாக எல்லாமே ஜீரோ ஆயிடுவார். ஆனால் எல்லாம் நல்லது பண்ணுவார். ஆனால் அந்த குடிக்கிற விஷயத்தினால அப்படியே டவுன் ஆயிடுவார். அதனால எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்கண்ணா. ப்ளீஸ் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் அவன் அந்த அக்கா தம்பி எல்லாம் நல்லா இருப்பீங்க. எங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸும் உங்களோட ஃபேமிலி நல்லா க்ரோ ஆவீங்க, நல்லா முன்னேறுவீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? இது நான் சொல்லி வச்சு பேச சொன்ன மாதிரி இருக்கா? ஏன்டா முட்டா பயல, அவங்க எவ்வளோ ஆத்மார்த்தமாக மனசார அவங்க பட்ட கஷ்டத்தையும் இப்போ நல்லா இருக்கிறாங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதைய போய் நான் வந்து சொல்லி வச்சு பேச சொன்ன மாதிரி உனக்கு தெரியுதாடா? உங்களை மாதிரி ஆளுக்களை பொய்யத்தான் நம்புவீங்க, உண்மை யாருமே நம்ப மாட்டீங்க. உனக்கு ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் உண்மையை நம்புவேன், புரியுதா? போய் தோலை. எவ்வளோ பேர் இப்போ சாப்பிட்டு எத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்னங்க வேணும் எனக்கு? இதுவே பெரிய ஒரு சாதனை பண்ணி என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுக்கு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் இப்போ நல்லா இருக்காங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்களா? வேணுங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.